வணக்கம். ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் பிஇஓ தேர்வு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பேப்பர் 1 19 அக்டோபர் 2022 ஆஃப்டர்நூன் மதியத்தில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் 30 உளவியல் கேள்விகள் மற்றும் பதில்கள். பார்ட் 16 பகுதி 16 குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல். மேலும் புதிய பதிவுகளை பெற தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணவும், தங்களின் நண்பர்களுக்கு பகிரவும். நன்றி, வணக்கம். கொஸ்டின் 1. தெரிதல் என்பது தொடர்ச்சியான செயல், இறுதியான முடிவல்ல என கூறியவர் யார்? தெரிதல் என்பது தொடர்ச்சியான செயல், இறுதியான முடிவல்ல என கூறியவர் யார்? ஆன்சர் ப்ரூனர். ஆன்சர் ப்ரூனர். அதாவது கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி கற்பது தெரிதல் என்பது தொடர்ச்சியான செயல், இறுதியான முடிவல்ல. அடுத்த கொஸ்டின் 2. ஆசிரியர் தனது வகுப்பறையில் உள்ள மெல்ல மலரும் மாணவர்களுக்கு ஒவ்வொரு துலங்களுக்கும் பரிசளிக்கிறார். இது எந்த வகை பயிற்சியை ஆசிரியர் பயன்படுத்துகிறார்? ஆசிரியர் தனது வகுப்பறையில் உள்ள மெல்ல மலரும் மாணவர்களுக்கு ஒவ்வொரு துலங்களுக்கும் பரிசளிக்கிறார். இது எந்த வகை பயிற்சியை ஆசிரியர் பயன்படுத்துகிறார்? ஆன்சர் பரிசு வழங்கும் பயிற்சி. ஆன்சர் பரிசு வழங்கும் பயிற்சி ஆகும். அடுத்து கொஸ்டின் 3. கீழ்கண்டனவற்றுள் எது கெஸ்டால்ட் கொள்கை அல்ல? கீழ்கண்டவற்றுள் எது கெஸ்டால்ட் கொள்கை அல்ல? ஆன்சர் இணக்க விதி. ஆன்சர் இணக்க விதி. கெஸ்டால்ட்டின் கொள்கைகள்: 1. பயன்படா விதி. 1. பயன்படா விதி. 2. அடைவு விதி. 2. அடைவு விதி. 3. ஆயத்த விதி. 3. ஆயத்த விதி. இந்த மூன்றும் தான் கெஸ்டால்ட்டின் கொள்கைகள் ஆகும். அடுத்து கொஸ்டின் 4. உளவியலாளர் பாவ்லாவ் எந்த நாட்டை சார்ந்தவர் ஆவார்? உளவியலாளர் பாவ்லாவ் எந்த நாட்டை சார்ந்தவர் ஆவார்? ஆன்சர் இத்தாலி. ஆன்சர் இத்தாலி. பாவ்லாவ் இத்தாலியை சார்ந்தவர். அடுத்து கொஸ்டின் 5. கற்பவருக்கு ஒரு சூழ்நிலையில் கற்றலானது மற்றொரு சூழ்நிலையில் கற்றவை தடுக்கிறது, குறுக்கிடுகிறது அல்லது பலவீனப்படுத்துகிறது என்பது எவ்வகை மாற்றம்? அதாவது கற்பவருக்கு ஒரு சூழ்நிலையில் கற்றலானது மற்றொரு சூழ்நிலையில் கற்றவை தடுக்கிறது, குறுக்கிடுகிறது அல்லது பலவீனப்படுத்துகிறது என்பது எவ்வகை மாற்றம்? ஆன்சர் எதிர்மாற்றம். ஆன்சர் எதிர்மாற்றம். அதே மாதிரி கற்றலானது மற்றொரு சூழ்நிலையில உதவும்னா அதுக்கு பேரு நேர்மாற்றம். இதுக்கு முன்னாடி வந்த கொஸ்டின்ஸ். அடுத்த கொஸ்டின் 6. ஒரு மாணவன் மொழியை கற்பது என்பது என்ன? ஒரு மாணவன் மொழியை கற்பது என்பது என்ன? ஆன்சர் ஒளி வடிவம், வரி வடிவம். ஆன்சர் ஒளி வடிவம், வரி வடிவம் ஆகும். அடுத்த கொஸ்டின் 7. வருடாந்திர உடல் வளர்ச்சி முதிர்ச்சியை காட்டும் வளைவரை யாது? வருடாந்திர உடல் வளர்ச்சி முதிர்ச்சியை காட்டும் வளைவரை யாது? ஆன்சர் தூரம் வளைவரை. ஆன்சர்
தூரம் வளைவரை ஆகும். அடுத்த கொஸ்டின் 8. குழந்தையின் தற்போதைய செயல்திறனை பொருத்துவதற்கான முக்கிய அம்சம் எது ஆகும்? குழந்தையின் தற்போதைய செயல்திறனை பொருத்துவதற்கான முக்கிய அம்சம் எது ஆகும்? ஆன்சர் படிப்படியாக அதிகரித்தல். ஆன்சர் படிப்படியாக அதிகரித்தல் ஆகும். அடுத்து கொஸ்டின் 9. வெக்ஸ்லர் சோதனையை எந்த வயது மாணவர்களுக்கு பயன்படுத்தி நுண்ணறிவை அளவிட முடியும்? வெக்ஸ்லர் சோதனையை எந்த வயது மாணவர்களுக்கு பயன்படுத்தி நுண்ணறிவை அளவிட முடியும்? ஆன்சர் 7 முதல் 16 வயது வரை. ஆன்சர் 7 முதல் 16 வயது வரை. அடுத்த கொஸ்டின் 10. கவனம் என்பது ஒரு பொருளின் மீது கவனம் செலுத்துவதை விட மற்றொரு பொருளின் மீது கவனம் செலுத்துவதாகும் என குறிப்பிட்டவர் யார்? கவனம் என்பது ஒரு பொருளின் மீது கவனம் செலுத்துவதை விட மற்றொரு பொருளின் மீது கவனம் செலுத்துவதாகும் என குறிப்பிட்டவர். ஆன்சர் டம் வில்லே. ஆன்சர் டம் வில்லே. அடுத்த கொஸ்டின் 11. மும்மலை சோதனையில் குழந்தைகள் வெற்றி பெற முடியாத வயதாக பியாஜே கூறும் வயது எது? மும்மலை சோதனையில் குழந்தைகள் வெற்றி பெற முடியாத வயதாக பியாஜே கூறும் வயது என்ன? ஆன்சர் 2 to 7 வருடம். ஆன்சர் 2 to 7 வயது வரை ஆகும். அடுத்த கொஸ்டின் 12. நட்பு எதன் அடிப்படையில் உருவாகிறது? நட்பு எதன் அடிப்படையில் உருவாகிறது? ஆன்சர் விளையாட்டு. ஆன்சர் விளையாட்டு. விளையாட்டு மூலமாக தான் நட்பு உருவாகிறது. அடுத்த கொஸ்டின் 13. ஒருவரிடம் முதிர்ச்சி என்பது ஒரு முன்னேற்ற நிகழ்வு ஆகும். அது எது? ஒருவரிடம் முதிர்ச்சி என்பது ஓர் முன்னேற்ற நிகழ்வு ஆகும். அது எது? ஆன்சர் உடல் மனமாற்றம் நடத்தை மாற்றங்களுடன் ஏற்படும். ஆன்சர் உடல் மனமாற்றம் நடத்தை மாற்றங்களுடன் ஏற்படும். அடுத்த கொஸ்டின் 14. தனிப்பட்ட உணர்வு உந்துதலுக்கும் மேம்பட்ட நான் எனும் முனைப்புக்கும் இடையே நான் எனும் முனைப்பு சமநிலை பங்காற்றி ஒரு நபரின் மனப்பான்மை மற்றும் திறமைகளை மறுவடிவம் அமைத்து சமூகத்திற்கு ஆக்கமுள்ளவனாக மாற்றுகிறது. இதை வலியுறுத்தும் கொள்கை யாது? தனிப்பட்ட உணர்வு உந்துதலுக்கும் மேம்பட்ட நான் எனும் முனைப்புக்கும் இடையே நான் எனும் முனைப்பு சமநிலை பங்காற்றி ஒரு நபரின் மனப்பான்மை மற்றும் திறமைகளை மறுவடிவம் அமைத்து சமூகத்திற்கு ஆக்கமுள்ளவனாக மாற்றுகிறது. இதை வலியுறுத்தும் கொள்கை யாது? ஆன்சர் உள சமூக கொள்கை. ஆன்சர் உள சமூக கொள்கை ஆகும். அடுத்த கொஸ்டின் 15. எப்போது புன்னகை ஆழ்ந்த சமூக அடையாளமாக மாறுகிறது? எப்போது புன்னகை ஆழ்ந்த சமூக அடையாளமாக மாறுகிறது? ஆன்சர் முதல் வருட இறுதியில். ஆன்சர் முதல் வருட இறுதியில் ஆகும்.
அடுத்து கொஸ்டின் 16. கீழ்கண்ட எந்த அறிவுசார் திறன் படிக்க கற்றுக்கொள்வதனுடன் தொடர்புடையது? கீழ்கண்ட எந்த அறிவுசார் திறன் படிக்க கற்றுக்கொள்வதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் மொழியை பேசுதல். ஆன்சர் மொழியை பேசுதல். அடுத்து கொஸ்டின் 17. கீழ்கண்ட பியாஜே அறிதிறன் வளர்ச்சி நிலையில் எந்த நிலையில் குமர பருவத்தினர் அறிவியல் விஞ்ஞானிகள் ஆய்வகத்தில் தீர்வு காண்பதைப் போல சிந்திக்கிறார்கள் என்பதுடன் தொடர்புடையது? ஆன்சர் கருத்தியல் நிலை. ஆன்சர் கருத்தியல் நிலை ஆகும். அடுத்த கொஸ்டின் 18. கண்ணன் தினந்தோறும் மாலை நேர வேளையில் அருகாமையில் உள்ள தெருவோர குழந்தைகளுக்கு பாடம் எடுத்து மகிழ்ந்தான். இதில் கண்ணனிடம் காணப்பட்ட நடத்தை யாது? கண்ணன் தினந்தோறும் மாலை நேர வேளையில் அருகாமையில் உள்ள தெருவோர குழந்தைகளுக்கு பாடம் எடுத்து மகிழ்ந்தான். இதில் கண்ணனிடம் காணப்பட்ட நடத்தை யாது? ஆன்சர் சமூக சேவை. ஆன்சர் சமூக சேவை ஆகும். அடுத்த கொஸ்டின் 19. இதயத்தின் செயல்பாட்டையும் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தும் ஹார்மோன் எது? இதயத்தின் செயல்பாட்டையும் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தும் ஹார்மோன். ஆன்சர் அட்ரினலின் ஹார்மோன். ஆன்சர் அட்ரினலின் ஹார்மோன் ஆகும். அடுத்த கொஸ்டின் 20. பியாஜேயின் கூற்றுப்படி குழந்தையின் மன செயல்பாட்டிற்கு முந்தைய பருவம் என்பது எது? பியாஜேயின் கூற்றுப்படி குழந்தையின் மன செயல்பாட்டிற்கு முந்தைய பருவம் என்பது எது? ஆன்சர் 2 முதல் 7 ஆண்டுகள் வரை. ஆன்சர் 2 முதல் 7 ஆண்டுகள் வரை. அடுத்து கொஸ்டின் 21. சைபர் கிரைமில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகள் நல்ல குடிமகன்களாக திகழ்ந்திருக்க என்ன கல்வி வழங்கப்பட்டிருக்க வேண்டும்? சைபர் கிரைமில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகள் நல்ல குடிமகனாக திகழ்ந்திருக்க என்ன கல்வி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும்? ஆன்சர் ஒழுக்க கல்வி. ஆன்சர் ஒழுக்க கல்வி. அவர்களுக்கு ஒழுக்க கல்வி வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அடுத்த கொஸ்டின் 22. பாபுவிடம் தான் யாரென்று நம்புவதற்கும் விளக்குவதற்குமான இயற்பண்புகள், திறமைகள், மனப்பான்மைகள் மற்றும் மதிப்புகளுக்கான தொகுப்பு உள்ளது. இது என்ன என்று அழைக்கப்படுகிறது? பாபுவிடம் தான் யாரென்று நம்புவதற்கும் விளக்குவதற்குமான இயற்பண்புகள், திறமைகள், மனப்பான்மைகள் மற்றும் மதிப்புகளுக்கான தொகுப்பு உள்ளது. இது என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் தற்சார்பு. ஆன்சர் தற்சார்பு. அடுத்து கொஸ்டின் 23. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் குழந்தையின் தனிநபர் காரணியை பாதிக்காதது எது? கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் குழந்தையின் தனிநபர் காரணியை பாதிக்காதது எது? ஆன்சர் மனவெழுச்சி வளர்ச்சி. ஆன்சர் மனவெழுச்சி வளர்ச்சி ஆகும். அடுத்து கொஸ்டின் 24. கல்வி ஆக்கவியலை எந்த ஆக்கவியல் எனவும் கூறலாம்? கல்வி ஆக்கவியலை
எந்த ஆக்கவியல் எனவும் கூறலாம்? ஆன்சர் உளவியல். ஆன்சர் உளவியல் ஆக்கவியல். உளவியல் ஆக்கவியலை கல்வி ஆக்கவியல் எனவும் கூறலாம். அடுத்து கொஸ்டின் 25. சரியாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க. சரியாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க. 1. மென்பொருள் நுட்பவியல் சாதனங்கள், பாடத்தொகுப்பு, படச்சுருள், வீடியோ பதிவு கருவி. 1. மென்பொருள் நுட்பவியல் சாதனங்கள், பாடத்தொகுப்பு, படச்சுருள், வீடியோ பதிவு கருவி. இரண்டு. இயந்திர நுட்பவியல் சாதனங்கள், வானொலி, தொலைக்காட்சி, நாடா பதிவு கருவி. இயந்திர நுட்பவியல் சாதனங்கள், வானொலி, தொலைக்காட்சி, நாடா பதிவு கருவி. 3. இரு பரிமாண கருவிகள், படங்கள், கேலி சித்திரம், உண்மை மாதிரிகள். இரு பரிமாண கருவிகள், படங்கள், கேலி சித்திரம், உண்மை மாதிரிகள். 4. முப்பரிமாண கருவிகள், குறுந்தகடு, மாதிரி பொருட்கள், வரைபடங்கள். முப்பரிமாண கருவிகள், குறுந்தகடு, மாதிரி பொருட்கள், வரைபடங்கள். ஆன்சர் 2. இயந்திர நுட்பவியல் சாதனங்கள், வானொலி, தொலைக்காட்சி, நாடா பதிவு கருவி. 2. இயந்திர நுட்பவியல் சாதனங்கள், வானொலி, தொலைக்காட்சி, நாடா பதிவு கருவி ஆகும். கொஸ்டின் 26. செய்து பார்த்து அனுபவ ரீதியாக கற்றுக்கொள்வதும், வகுப்பறையில் கற்றுக்கொள்வதை சக மாணவர்களுடன் பகிர்ந்து மீண்டும் மீண்டும் செயல்பாடுகளை செய்து கற்றுக்கொண்ட திறனை வலுவூட்ட செய்வதும் செயல்வழி கற்றல் ஆகும் என்றவர் யார் என்று கூறியவர் யார்? செய்து பார்த்து அனுபவ ரீதியாக கற்றுக்கொள்வதும், வகுப்பறையில் கற்றுக்கொள்வதை சக மாணவர்களுடன் பகிர்ந்து மீண்டும் மீண்டும் செயல்பாடுகளை செய்து கற்றுக்கொண்ட திறனை வலுவூட்ட செய்வதும் செயல்வழி கற்றல் ஆகும் என்றவர் யார்? ஆன்சர் போன்வெல் அண்ட் ஜான். ஆன்சர் போன்வெல் அண்ட் ஜான். அடுத்து கொஸ்டின் 27. பின் வருவனவற்றுள் கற்றல் குறித்து சரியான கூற்று எது? ஏ. கற்றல் என்பது மந்தமான முறையில் கருத்துக்களை பெறுதல். கற்றல் என்பது மந்தமான முறையில் கருத்துக்களை பெறுதல். பி. கற்றல் கற்போரின் முந்தைய அறிவை சார்ந்தது அல்ல. பி. கற்றல் கற்போரின் முந்தைய அறிவை சார்ந்தது அல்ல. சி. கற்றல் என்பது ஒரு திறனை பெறுவதற்கு சமமானது ஆகும். சி. கற்றல் என்பது ஒரு திறனை பெறுவதற்கு சமமானது ஆகும். டி. கற்றல் சமூக நிகழ்வுகளால் வழிநடத்தப்படும். டி. கற்றல் சமூக நிகழ்வுகளால் வழிநடத்தப்படும். ஆன்சர் டி. கற்றல் சமூக நிகழ்வுகளால் வழிநடத்தப்படும். ஆன்சர் டி. கற்றல் சமூக நிகழ்வுகளால் வழிநடத்தப்படும். இதுதான் கற்றல் குறித்து சரியான கூற்று ஆகும். கொஸ்டின் 28. குடும்ப பிரச்சனை, அண்டை அயலாருடன் சண்டை, சச்சரவு போன்றவற்றால் ஒரு குழந்தையின் கற்றல் பாதிப்படைவது பின்வரும் எத்தகைய காரணியை அடிப்படையாக கொண்டது? குடும்ப பிரச்சனை, அண்டை அயலாருடன் சண்டை, சச்சரவு போன்றவற்றால் ஒரு குழந்தையின் கற்றல் பாதிப்படைவது பின்வரும் எத்தகைய காரணியை அடிப்படையாக கொண்டது ஆகும்? ஆன்சர் சமூக காரணி. ஆன்சர் சமூக காரணி ஆகும்.
அடுத்து கொஸ்டின் 29. கீழே கொடுக்கப்பட்டவற்றில் முப்பரிமாண பொருள் அல்லாதது எது? கீழே கொடுக்கப்பட்டவற்றில் முப்பரிமாண பொருள் அல்லாதது எது? 1 டயோரமா, 2 பிளானல் பலகை, 3 மாதிரிகள், 4 உலக உருண்டை. ஆன்சர் பி, பிளானல் பலகை. இந்த பிளானல் பலகை முப்பரிமாண பொருள் அல்லாதது ஆகும். அடுத்த கொஸ்டின் 30. உயர் சிந்தனை திறன்களை மேம்படுத்த ஆசிரியர் வகுப்பறையில் மாணவர்களுக்கு சவாலான செயலாக புவி வெப்பமயமாதலால் ஏற்படும் விளைவுகளை விவாதிக்க சொல்வது எந்த வகையான கற்பித்தல்? உயர் சிந்தனை திறன்களை மேம்படுத்த ஆசிரியர் வகுப்பறையில் மாணவர்களுக்கு சவாலான செயலாக புவி வெப்பமயமாதலால் ஏற்படும் விளைவுகளை விவாதிக்க சொல்வது எந்த வகையான கற்பித்தல் ஆகும்? ஆன்சர் கற்போர் மைய கற்பித்தல். ஆகும். வணக்கம். ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. டிஎன்டெட் பாஸ் ஆகணும்னு கனவு இருக்கா உங்களுக்கு? அந்த கனவுக்கான கொஸ்டின் மற்றும் ஆன்சர் இங்கே தான் உள்ளது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மற்றும் ஸ்மார்ட் எக்ஸ்பிளனேஷனுக்கு அடுத்து வரும் அனைத்து புதிய பதிவுகளை பெறவும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சக்ஸஸ்க்கு இந்த சேனல் ஒரு வெற்றிப்படி ஆகட்டும். உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. வணக்கம்.